Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala sayyidina wa nabiyina wa maulana Muhammadin wa ala ali sayyidina wa nabiyina wa maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi shani habibihi ta'lima takbiran makhbiran wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi dakirni minhuma nasitu wa 'allimni minhuma jahiltu. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Al-Madad ya Rasulullah, Al-Madad ya Ghaus, Al-Madad ya Sheikh. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை பேசுவதற்கும், நல்லதை கேட்பதற்கும், நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்தில் அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலம் எல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபூரில் எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா நமக்கு முன்னாடி நிறைய சமூகத்தை அல்லாஹ் படைச்சான். எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழிபட சொல்லி அல்லாஹ் சொன்னான். சிலர்கள் மாற்றம் செஞ்சாங்க, சிலர் அல்லாஹ் வழிபட்டாங்க. ஏராளமான கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். குர்ஆன் வழி நெடுங்கி பார்த்தோம்னு சொன்னா நிறைய சமுதாயத்தை நம்ம அழிச்சோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சான்னு சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். வக்குல்லு நஹதுனா பிதன்பி, அவங்க எல்லாத்தையும் நான் அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி அழிச்சான் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ மீன்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, ஒரு கடுமையான சூறாவளி காட்ட அமைச்சு ஒரு சமூகத்தை நான் அப்படி அழிச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப மின்ஹும் மன் அஹதுனா சைஹா, ஒரு கடுமையான சத்தம் ஒன்று கொடுத்து, பெரிய சத்தம், அந்த சத்தம் மூலியமாக, சவுண்டு மூலியமாக அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இதயம் நின்று போய் அந்த சத்தத்தை தாங்க முடியாம அந்த கூட்டம் கொத்து கொத்தா மௌத்தா போச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் ஏன் திரும்ப அல்லாஹ் சொல்றான். அப்ப மின்ஹும் மன் அஹதுனா சைஹா வ மின்ஹும் மன் கஷஃப்னா பிஹி அருள, ஒரு கூட்டத்தை பூமி பிளக்க செய்து, அதாவது நம்ம பூகம்பம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பூகம்பத்தை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தை நான் அழிச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னும் சொல்றான். அவன் மீண்டும் அரசல் மண் அதிரக்கனா, ஒரு சில கூட்டத்தை நான் அல்லாஹ் தஆலா சொல்றான் நான் தண்ணியில மூழ்கடிச்சே சில கூட்டத்தை சாவடிச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அவங்க கூட்டத்தை அழிச்சேன் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன் அப்படின்னா, ஏன் அல்லாஹ் தஆலா சப்தத்தை கொடுத்து, காற்றை கொடுத்து, பூமியை புழக்க செய்து, பூகம்பத்தை ஏற்படுத்தி, தண்ணியில மூழ்கடிச்சு ஏன் இந்த கூட்டத்தை நல்லா அழிச்சான்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பி தன்பிக், அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக, அவங்க அதிகமா வரம்பு மீறி பாவம் செஞ்சாங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கவே இல்லை, அதனால அல்லாஹ் அழிச்சான் என்பதாக குர்ஆன்ல சொல்றான். யாருக்கெல்லாம் மன்னிப்பு அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாரா இருக்கு, மன்னிக்க கூடியவன் தான் கஃபூருர் ரஹீம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான், யாரெல்லாம் மன்னிக்க மாட்டான் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலுன ஸூ பிஜஹாலா, ஒரு கூட்டம் அறியாம காலத்துல தெரியாம பாவம் செஞ்சுட்டாங்க. சில பேர் இளமை துடிப்புல, ஒரு வேகத்துல, ஒரு கோவத்துல ஏதாவது பாவம் செஞ்சுருவாங்க. செஞ்ச பிறகு யோசிப்பாங்க, அது அவசரப்பட்டு செஞ்சுட்டோமே அப்படின்னு. ஒரு வேகத்துல பணம் அதிகமா கொழுத்து போய், பணம் அதிகமா இருந்ததுனால பணத்தோட திமிர்ல சில பேர் பாவம் செஞ்சிருவாங்க.
ஒரு இளமை துடிப்புல, ஒரு அவசரத்துல, ஒரு கோபத்துல, பணத்துல சில பேர் பாவம் செஞ்சிருவாங்க. சும்மா எதூபோ நம்மின் கரீபின், உடனே அவங்க தௌபா செஞ்சிருவாங்க. அறியாம தெரியாம செஞ்சுட்டோமே, இப்படி பெரிய பாவம் செஞ்சிருமே, அல்லாட்ட பாவி ஆயிட்டேமே அப்படின்னு சொல்லி உடனே தௌபா செய்றாங்க. உலாய்க்கு எத்துபுல்லாஹாலே, அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிருவானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில பேர் ஒரு வேகத்துல, ஒரு கோபத்துல தெரியாம செஞ்சுறாங்க பாவத்தை. பாவம் செஞ்சுட்டுமே கை சேதப்பட்டு உடனே தௌபா செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு அவனே குர்ஆன்ல சொல்றான். அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், பலைஸ பி தௌபத்தில் இல்லதீன யஅமலூன ஸய்யா, சில பேரை நான் மன்னிக்கவே மாட்டேன். யார் தெரியுமா? ஹத்தா இதா ஹால அஹதஹுமுல் மௌத், பாவம் செஞ்சிருப்பாங்க ஆனா தௌபா செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பனா, நமக்கு என்ன இப்போ ஒரு 30-40 வயசு தானே ஆகுது, ஒரு 50-60 வயசு தான் ஆகட்டும், அப்போ தௌபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா ஒரு திமிர்ல பாவம் செஞ்சும் தௌபா செய்யாம இருக்குது. சில பேர் நினைப்பாங்க பாவம் செஞ்சுட்டே போலாம், கடைசியா ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான், காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஹாஜியார் ஆயிட்டோம் சொன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சில பேர் ஒரு திமிர்ல பாவம் செய்வாங்க. உடனே மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் அதுதான் சொல்றான், பாவம் செஞ்சு தெரியாம பாவம் செஞ்சுட்டாங்க, மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். ஆனா சில பேர் பாவம் செஞ்சுக்கிட்டே வராங்க, தௌபாவே செய்யறது கிடையாது. பின்னாடி செஞ்சுக்கலாம், ஒரு 60 வயசு தாண்டட்டும் நான் செஞ்சுக்கலாம், ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டா செஞ்சிருவான் அல்ல, ஒரு ஹஜ்ஜிக்கு போய் ஒரு யாராவது சதக்கா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். எவ்வளவு சந்தர்ப்பம் எல்லாம் கூட 60-70 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கேன் உலகத்துல, ஒரு சந்தர்ப்பமும் தௌபா செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பம் எல்லாம் தரலையா? நல்லா கேட்கறான். எத்தனை லைலத்துக்கு இது உங்க வாழ்க்கை தவறி போச்சு, எத்தனை லைலத்துக்கு இது நீங்க அடைஞ்சீங்க, எத்தனை பேர் தௌபா செஞ்சிருக்கலாம், எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு, எல்லா வாய்ப்பும் நீங்க எத்தனை ரமலான் வந்துச்சு, எல்லாத்தையும் வாய்ப்பை பயன்படுத்தாம தௌபா செய்யாம காலத்தை கழிச்சிருங்களே, கடைசியில மவுத் வரும்போது மவுத்தாக போற டைம்ல அல்ல நான் மன்னிச்சிரு, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்கறான் பாத்தீங்களா, அவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டானா. அல்லாஹ் அதுதான் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌனோட சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபிரௌன் அன ரப்புக்கும் ஆலா, நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னான். கடவுள் மட்டும் சொல்லல, கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அவன் அல்லாஹ் தஆலா கடைசியில கடல்ல மூழ்கடிக்க போற அந்த நேரத்துல தௌபா செய்ய முற்பட்டா அல்லாஹ் மன்னிக்கல. அததான் அல்லாஹ் சொல்றான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கான். உலகத்துல எல்லாரும் பாவம் செய்யக்கூடியதான். சிலாசம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதமன் ஹத்தாவுன், எல்லா நபரும், ஆதமுடைய மக்கள், பூமியில பிறந்த எல்லா மனுஷனும் பாவம் செய்வான், பாவம் செய்யாத நபரே கிடையாது. ஹைருல் ஹத்தாயின அத்தவாபூன், அதுல சிறந்தவங்க யார் தெரியுமா? பாவம் செய்வர்களே சிறந்தவங்க யார் சொன்னா அத்தவாபூன், யார் உடனே தௌபா செய்யறாங்களோ அவங்க தான் சிறந்தவன். பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வே ஒத்துக்கிற டிக்ளேர் பண்ணிட்டான். பாவம் எல்லா மனுஷனும் செய்வாங்க, அதுல யார் சிறந்தவங்க சொன்னா உடனே தௌபா செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனா நம்ம சில பேர் கடைசி மௌத்தாப்ப நேரத்தை தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், 2 பேரை தவிர எல்லாத்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிச்சிடுவான். 2 தவறு. ஒன்று, அல்லாஹ்க்கு சிறுக்க வைத்த நிலையில் யார் மௌத்தா போறாங்களோ அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான், அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். 2வது, கடைசியில மௌத்தா போற டைம்ல சக்ராத் ஹால்ல போய் மன்னிப்பு கேட்கறான் பாரு, யாரெல்லாம் மன்னிச்சிரு நான் தெரியாம வாழ்க்கையில பாவம் செஞ்சேன்னு, அவங்க பாவத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக இந்த 2 கூட தவிர அல்லாஹ் எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக சொல்றான். அதனால வாழ்க்கையில தௌபா ரொம்ப முக்கியம். பாவம் செய்யக்கூடியது எல்லாரும், நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியதான், உடனே மன்னிப்பு கேட்கணும். பாவம் பல வகைகள், பல கிளைகளை முஃபஸ்ஸிர்கள் இமாம்கள் சொல்றாங்க. பாவம் பல வகையில் இருக்குது. முதல்ல 2 வகைன்னு சொல்றாங்க. 2 வகை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் செய்ய சொன்னதை விடுவது. ஒரு விஷயத்த அல்லாஹ் செய்ய சொல்றான், அதை செய்யாம இருக்குது, இது ஒரு வகையான பாவம். இன்னொன்னு, அல்லாஹ் விட சொன்னது செய்யறது. 2த்துக்கும் புரியுதுங்களா? அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்யாம இருக்கிறது, அல்லாஹ் விட சொன்னதை செய்யுது, இது முதல் வகை பாவம். 2 வகை. இதுல எது பெருசு? அல்லாஹ் செய்ய சொன்னது விடுறது பெருசா, அல்லாஹ் விட சொன்னதை செஞ்சது பெருசா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னா, வலா தக்ரபு சஜ்ரா, அந்த மரத்தை பக்கம் நெருங்காது ஆதம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், அதை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் விட சொன்னதை செஞ்சுட்டாங்க, இது பெருசா? இப்லீஸ் அல்லாஹ் சொன்னான், வஸ்ஜுது லி ஆதம், இப்லீஸே ஆதமுக்கு சஜ்ஜதா செய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இப்படி செய்ய சொன்னதை இப்லீஸ் விட்டுட்டான், இது பெருசா? அல்லாஹ் செய்ய சொன்னதை விட்டது பெருசா, அல்லாஹ் விட சொன்னது செஞ்சது பெருசான்னு சொன்னா உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் செய்ய சொன்னதை விடுறாங்க பாத்தீங்களா, இப்லீஸ் அல்லாஹ் தஆலா சஜ்ஜதா செய்ய சொன்னான், செய்ய சொன்னதை விட்டான் பாத்தீங்களா. என்னத்தையுமே சொன்னா, ஹலக்தனி மின் நார் வ ஹலக்துஹு மின் தீன், என்ன நெருப்புல படைச்ச, அவரை ஆதம மண்ணுல படைச்ச, நெருப்புல படைக்கப்பட்ட நான் மண்ணுல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு நான் சஜ்ஜதா செய்வேனா அப்படின்னு இப்லீஸ் கேட்டான். இதுதான் பெரிய பாவம்ன்றதாக இமாம்கள் சொல்றாங்க. இன்னொரு கோணம் அப்படி பார்த்தோம் சொன்னா, பாவம் 2 வகை. ஒன்னு ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில குறை வைக்கிறது, பாவம் செய்யுது. இன்னொன்னு ஹுக்குக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய
கடமையில குறை வைக்குது, பாவம் செய்யுது. இப்படி ரெண்டு பகை. இதுல எது பெருசு? அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவம் பெருசா இல்ல அடியாருக்கு செய்ய பாவம் பெருசான்னு சொன்னா, இதுலயும் முஃபஸ்ஸிர்கள் இமாம்கள் விளக்கம் தராங்க. அடியாருக்கு செய்ய வேண்டிய பாவத்துல குறை வச்சிங்க பாத்தீங்களா கடமையில, அதுதான் பெரிய பாவம். அல்லாஹ் கிட்ட பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தொழுகையில சால்ட்டா இருந்தீங்க, நோன்பு சரியா வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜிக்கு வசதி இருந்து போலன்னு சொன்னா அல்லாஹ் நாடனா மன்னிப்பான். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கிறோம். ஆனா அடியாருக்கு செய்ய பண்ண பாவத்தை, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, அண்டை வீட்டாருக்கு, சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நீங்க சரியா செய்யல, உரிமையை சரியா செய்யல, அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அதுதான் சில ஹதீஸ் சொல்றாங்க, உங்கள திவாலானவங்க யார் தெரியுமா? திவால் ஆனவர், திவால்லாம் தெரியுமா? பூண்டி ஆனவங்க யார் தெரியுமா? சிலாசம் கேட்கிறான். முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. முஃப்லிஸ் சொன்னா ஒண்ணுமே இல்லாம திவாலா போய் பூண்டி ஆகி போய் வெறுங்கையில நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் யாரு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள் சிலாசம் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் இனிமே பணம், காசு, வெள்ளி, தீனார் இல்ல பாத்தீங்களா, அவன் தான் திவாலானவன் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. சிலாசம் சொல்றாங்க, இல்லப்பா அவங்க திவாலானவங்க கிடையாது, நாளைக்கு மறுமையிலே மலை போல நன்மை கொண்டு வரான். தொழுவான், ஜக்காத்து கொடுத்துருப்பான், நோன்பு வச்சிருப்பான், சதக்கெல்லாம் கொடுத்துருப்பான், மலை போல நன்மையை கொண்டு வந்துவான். அல்லாட்ட கொண்டு வந்து பார்த்தா அவ அடியாத யாராவது திட்டிருப்பான், யாராவது புறம் பேசியிருப்பான், யாரை பத்தியாவது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மாத்தி மாத்தி கோல் அவதூறு சொல்லியிருப்பான், அடியான திட்டி இருப்பான், அடிச்சிருப்பான், ஏதாவது ஒரு அடியாருக்கு குறை செஞ்சிருப்பான். இதனால் அல்லாஹாலா இவங்களுக்கு அடியாருக்கு செய்ய வேண்டிய ஹக்க சரியா செய்யாதனால இவங்கன்றது நன்மையை புடுங்கி அல்லாஹாலா அந்த குறைக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான். கடைசியில எல்லா நன்மையும் போயிடும். நன்மை போனதுக்கு அப்புறமும் இன்னமும் அடியாருக்கு செய்ய வேண்டிய ஹக்க சரியா செய்யணும்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து பாவத்தை பண்ணி அல்லாஹ் இவன் தலையில போட்டுவான். கடைசியில் நரகவாதியா ஆயிடுவான், நரகத்தை அல்லாஹ் தூக்கி போட்டுவான் என்பதாக சிலாசம் சொல்றாங்க. இவன் தான் திவாலானவன், முஃப்லிஸ் என்பதாக சிலாசம் சொல்றாங்க. மலை போல நன்மையை கொண்டு வந்தும் ஒண்ணுமே இல்லாம போண்டிய போறான் பாத்தீங்களா, இவன் தான் திவால் என்பதாக சிலாசம் சொல்றாங்க. அததான் சொல்றாங்க இமாம்கள், ஹுகூக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை யார் செய்யலையோ, யார் குறை வச்சாங்களோ அதுதான் பெரிய பாவம் என்பதாக சொல்றாங்க. இன்னும் ஒரு கோணத்துல பார்த்தோம்னு சொன்னா பாவம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு உறுப்புகளால் செய்யற பாவம், இன்னொன்னு உள்ளத்தால் செய்யற பாவம். இதுல எது பாவம், எந்த பாவம் பெருசு, எந்த பாவம் கொடுமையானன்னு சொன்னா, உறுப்புகளால செய்யற பாவத்தை விட உள்ளத்தால செய்யற பாவம் தான் பெருசு. எப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு புரியுதுக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை வச்சு உதாரணம் சொல்லிட்டு வர. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா பழத்தை சாப்பிடாதுன்னு நல்லா சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை கொண்டு ஊறுப்பை கொண்டு பழத்தை படிச்சாங்க, வாயில சாப்பிட்டாங்க, சாப்பிட போனாங்க. இது உறுப்புகளால் செய்த பாவம். இந்த பாவத்தை விட சைத்தான் இப்லீஸ் செஞ்ச பாவம் பெருசு, உள்ளத்தால செஞ்சான். என்ன? நான் நெருப்புல படைக்கப்பட்ட ஆணவம், திமிரு, கர்ப்பத்துல பேசான், இது உள்ளத்தால செஞ்ச பாவம், இதுதான் பெருசு என்பதாக சொல்றாங்க. உறுப்புகள் செய்த பாவத்தை விட உள்ளத்தால் யார் பாவம் செய்யறாங்களோ அதுதான் பெரிய பாவம் என்பதாக சொல்றாங்க. இன்னொரு கோணத்தை பாவத்தை அலசி ஆராய்ஞ்சா இன்னொரு கோணம் கிடைக்குது. 3 வகையான பாவம். நிலைமையை கவனிச்சு பாவங்கள் மாறுபடும், நேரத்தை கவனிச்சு பாவம் மாறுபடும், இடத்தை கவனிச்சு பாவத்துல கொடுமையானது. நிலைமை, நேரம், இடம், இந்த 3 கோணத்தை பார்த்தோம்னு சொன்னா எந்த பாவம் கொடுமையானது அப்படின்னா, உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். விபச்சாரம் செய்வேன்னு அல்லாஹ் சொன்னான், விபச்சாரத்தை செய்யறான், இது நிலைமை கவனிச்சு பாவம். விபச்சாரம், திருமணம் ஆகாத விபச்சாரம் செய்யறதை விட திருமணம் ஆகி விபச்சாரம் செய்ய பாத்தீங்களா, அது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப பாவமான பாவக்காரி, ரொம்ப கொடுமையான பெரிய பாவம். திருமணம் ஆகாதவன் விபச்சாரம் செய்யறதை விட திருமணம் ஆகி வேறொரு பெண்ணு கூட உடல் கொள்றான் பாத்தீங்களா, அது பாவத்துல கொடுமையான பாவம். இது நிலைமை கவனிச்சு பாவம். அண்டை வீட்டார் பாவம், அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரன் பாதுகாப்பு தரும், ஆனா பக்கத்து வீட்டுக்காரனே தவறான முறையில் நடத்துறான்னு சொன்னா அது அதை விட பெரிய பாவம். சொந்த பந்தத்தை கூட ஒண்ணு செய்யுது, அதாவது விபச்சாரம் செய்யுது, இது பெரிய பாவம். இதை விட ஹராமான பெண்கள், அதாவது மஹர்மான், யாரெல்லாம் திருமணம் முடிக்கிற சகோதரிகள், காலா முறை, இதெல்லாம் திருமணம் முடிக்கிறாரு, இவங்க கூட விபச்சாரம் செய்து அதை விட பெரிய பாவம். இது நிலைமையை கவனிச்சு பாவங்கள் மாறுபடுது பாத்தீங்களா. விபச்சாரம் ஒரு பாவம் தான், அது திருமணம் ஆகாதவன் செஞ்சா கொஞ்சம் தான் தண்டனை தான், அதை விட திருமணம் ஆனவன் செஞ்சா பெரிய தண்டனை, அதை விட சொந்த பந்தத்தை கூட விபச்சாரம் செஞ்சா பெரிய தண்டனை, அதை விட அண்டை வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இவன் தான் பாதுகாப்பா இருக்கலாம், உற்ற துணையா இருக்கலாம், அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் விபச்சாரம் செஞ்சா அது பெருசு. அதை விட பெரிய பாவம் இது சொன்னா, மஹரமான பெண்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் எனக்கு திருமணம் முடிக்க ஹராமோ இவங்க திருமணம் முடிக்க சரியத்துல அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள், காலமுறை, இந்த திருமணமாக முறையில இருக்காங்க, அவங்க ஒரு விபச்சாரம் செய்து இதை விட பெருசு. இது நிலைமையை கவனிச்சு பாவங்கள் மாறுபடும். 2வது இடத்தை கவனிச்சு பாவம் மாறுபடும். வெளியில பாவம் செய்யதை விட பள்ளிவாசல உட்காந்து பாவம் செஞ்சா பெரிய பாவம். வெளியில சாதாரண போய் போறோம் பேசிருப்பீங்க, அதுவே நீங்க பள்ளிவாசல உட்காந்து அவனை பத்தி சாதாரண அவன் எப்படிப்பட்டது தெரியுமா, சும்மா இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம அவனை பத்தி புறம் போல் பேசுறேன் பாத்தீங்களா. வெளியில பேசுறதை விட பள்ளிவாசல உட்காந்து போய் போறோம் பேசினா அதை விட இது பெரிய பாவம்.
ரமதான் மாசம் இது இடத்தை கவனிச்சு நேரத்தை கவனிச்சு பாவம்னு சொன்னா மற்ற மாதத்தை பாவம் செய்யறதை விட ரமதான் மாதத்தை நீ பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு பாவத்துக்கு 70 மடங்கு தண்டனை எல்லாம் தராங்க. இது நேரத்தை கவனிச்சு பாவம். இது எல்லா பாவம் ஏன்னு சொன்னா நிலைமை, இடம், நேரம், இந்த எல்லா பாவம். ஏன் இந்த பாவத்தை இவ்வளவு டெபினேஷன் கொடுக்கணும்னு சொன்னா இந்த எல்லா பாவத்தையும் மனுஷன் சூழ்ந்திருக்கிறான். என்ன முதல்ல இருந்து வருவோம். எல்லா பாவத்திலையும் செய்ய சொன்னதை விடுறது, விட சொன்னது செய்யற பாவம். இன்னொன்னு ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாது, உறுப்புகளால் செய்யற பாவம், உள்ளத்தால் செய்யற பாவம், நிலைமையில செய்யற பாவம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யற பாவம், இடத்தை கவனிச்சு செய்யற பாவம். இந்த எல்லா பாவத்தை சொன்ன எல்லா பாவத்திலையும் மனிதன் சூழ்ந்து இருக்கிறான். ஏதாவது வகையில எல்லா பாவத்தையும் ஏதாவது மனுஷன் மாட்டிக்கிறான். மனுஷன் இருக்க மாட்டான், ஏதாவது பாவம் செஞ்சிடறான். இந்த எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் என்ன? அல்லாஹ் சொல்றான், இந்த எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்குது. பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்கிறான். மன்னிக்க எல்லாம் தயாரா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். இதுக்கு தீர்வு என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா பெரிய கிருபையாளர். நம்ம நினைக்கிற மேலாம் கிடையாது. அல்லாஹ் பெரிய கிருபை. உலகத்துல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் தாய் மன்னிச்சிடுவா. தாய் மன்னிக்கக்கூடியவள் தான். தாய் அடிச்சிருந்தாலும் சரி, தாயை திட்டிருந்தாலும் சரி, இல்லைங்க செலவுக்கு காசு தரல, என்ன பாவம் செய்யுங்க, அம்மா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டான். அவ அடிப்பா, ஆனா மத்தவங்க அடிக்கிறத பொறுத்துக்கவே மாட்டா. என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்பா. ஒரு குழந்தை மூக்கெல்லாம் ஒழுது அசிங்கமா, உடம்புலயே சிறுநீர் கழிச்சு மலஞ்செல்லாம் கழிச்சு உடம்புல அசிங்கமா இருக்குது ஒரு குழந்தை, அதுக்கிட்ட நம்ம போவோமா? சி பார்க்க அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனா தாய் வாரி அணைப்பா. தன் முந்தானில மூக்க தொடச்சு கிளீன் பண்ணி வாரி அணைப்பா. அவளுக்கு பேர் தான் தாய். இந்த தாயை விட அல்லாஹ் தஆலா 70 மடங்கு அன்பாளன் கிருபையாளன் தான் அல்லாஹ் தஆலா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு போர்க்காலத்துல ஒரு பெண்மணி தான் குழந்தையை காணான்னு சொல்லி அங்க எங்கேயும் தேடிட்டே இருக்குது. பாக்குற குழந்தையில எடுத்து மார்பு அணைச்சு பால் கொடுக்குது. இது தான் குழந்தைய சொல்லிட்டு பால் கொடுத்து பார்த்து இது அம்மா குழந்தை விட்டு போயிடுது. கடைசியா குழந்தைய கண்டுபிடிச்சிச்சு. ஸல்லல்லாஹு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்கறாங்க, தோழர்களே இந்த தாய் இந்த குழந்தை நெருப்புல போட ஆசைப்படுவாளா அப்படின்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள், நாயுமே என்ன இப்படி கேட்கறீங்க? எப்படி இந்த குழந்தைய போய் எப்படி தாய் நெருப்புல போடுவா? எல்லா குழந்தையும் தான் குழந்தையும் மார்போடு அணைச்சு பால் கொடுக்க முற்படுற இந்த தாய் போய் அந்த குழந்தை நெருப்புல போடுவாளா அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த தாய் இந்த குழந்தை பாசம் வச்சு பாத்தீங்களா, இதை விட 70 மடங்கு பாசத்தை அல்லாஹ் அடியார் மேல வச்சிருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு ரஹ்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கிருபையாளன். அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். ஒரு சஹாபி ஒருத்தர் கேட்கிறார், நாயுமே அல்லாஹ் தஆலா கூட்டா கேட்பானா அப்படின்னு. ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லப்பைக் அடியான் சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் நம்ம கூப்பிட்டா அல்லாஹ் பதில் அடிக்கிறான். நமக்கு தான் அதை கேட்கல. நாயுமே ஒரு போராளி, ஒரு முஜாஹித், போர் செய்யக்கூடிய அல்லாஹ் கூப்பிட்டா அல்லாஹ் லப்பைக்கு தான் சொல்லுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் நாயுமே ஒரு நோன்பாளி, நோன்பு வச்சுக்கிட்டு அல்லாவே அப்படின்னு கூப்பிடுறான்னா அல்லாஹ் என்ன சொல்லுவான்? லப்பைக் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஒரு துறவி எல்லாத்தையும் திறந்து தனிமையில இருக்கிறார், அவர் அல்லாஹ்னு அழைச்சா அல்லாஹ் பதில் சொல்லுவானா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் பதில் சொல்லுவான் அப்படின்னு. எப்படியே கோவர்னா கேட்டு வந்துட்டு கடைசி அந்த சஹாபி கேட்கிறாரு, நாயுமே ஒரு பாவம் செஞ்சவன் அல்லாஹ்னு கூப்பிட்டா அல்லாஹ் பதில் சொல்லுவானா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பாவி அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா அல்லாஹ் 3 தடவை லப்பைக் யா அப்து லப்பைக் லப்பைக்னு அல்லாஹ் சொல்லுவானா? போராளி, நோன்பாளி, துறவி அவங்களாம் கூப்பிட்டா அல்லாஹ் ஒரு தடவை தான் பதில் சொல்லுவான், லப்பைக் அடியார் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இதே ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவி அல்லாஹ் அப்படின்னு கையெழுத்திட்டா சொன்னா அல்லாஹ் 3 தடவை லப்பைக் அப்படியே சொல்லு அப்படியே சொல்லு 3 தடவை சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன் விளக்கம் தராங்க? நோன்பாளி, ஒரு துறவி, ஒரு போராளி, முஜாஹித், போர் செய்யக்கூடிய அல்லாஹ் கூப்பிட்டா அவன் தன்னை அமல காட்டுறதுக்காக எல்லாம் நான் உனக்கா போர் செஞ்சிருக்க பாரு, எல்லாம் உனக்கு நோன்பு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா ஒரு பாவி என்னை கூப்பிடும் போது அல்லாவே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு ஒரு ரஹமத் எனக்கு கொடு, என் ரஹமத் அவன் கேட்கறான் பாத்தியா, அதனால நான் அவனுக்கு 3 தடவை பதில் சொல்லுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் என்னைக்கும் நிராசை அடையாது. அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். எப்பேற்பட்ட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கலாம். நேரத்தை கடந்தாதீங்க. வயசு ஆகிட்டே இருக்குது, நேரம் போயிட்டே இருக்குது. இன்றதுக்கும் நாளைக்கு இல்ல, மவுத்து எல்லாம் சொல்லவே முடியல. ஒரு நீண்ட கியூ நிக்குது ரேஷன் கடையில. அடுத்து நமக்கு அந்த கியூ எப்ப நமக்கு வருமோ நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி மவுத்துன்ற கியூல ரேஷன் கடையில மவுத்து ரேஷன் நம்ம கியூல நிக்கிறோம். எனக்கு அப்புறம் யாரு, உங்களுக்கு யாருக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் யாரும் தெரியாது. அந்த கியூ வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு கிடைச்சிடும் பொருள். அதே மாதிரி மவுத்துன்ற கியூல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எப்ப மவுத்து வரும்னு தெரியாது. உடனே தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க தயாரா. கடைசி நேரத்துல தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப இருந்தே தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். இந்த பாவத்தின் நிலையெல்லாம் தெரிய வேணும்னு சொன்னா அந்த பாவத்தில் குடும்பிங்க முதல்ல தெரியணும். பாவம் செய்யறோம் இல்லையா, பாவத்தினால் என்ன விளைவுகள், நிறைய விளைவுகள் இமாம்கள் உலகம் தந்துட்டே கிதாபுல தராங்க. உங்களுக்கு புரியுதுக்காக வேண்டி
ஜும்மால அதிகமா பேச முடியாததுக்காக வேண்டி ஒரு 10 விளைவுகள் சொல்றேன். பாவம் செஞ்சா 10 விளைவுகள் ஏற்படும். முதலாவது லானத்துல்லாஹி வ மலாயிகத்தி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமாருடைய சாபமும் ரசூலுடைய சாபமும் உண்டாகும். யார் பாவம் செய்யறாங்களோ அல்லாஹ்வும் அவனை சபிக்கிறான், ரசூலுல்லாஹ்வும் சபிக்கிறாங்க, மலக்கும் சபிக்கிறாங்க. பாவ செஞ்சுட்டே அப்படின்னு சபிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கிட்டான்னு சொன்னா 7 தலைமுறை பாதிக்கும். சலாசமுடைய சாபத்தை வாங்கிட்டான்னு சொன்னா 3 தலைமுறை பாதிக்கும் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதனால பாவம் செய்வர்கள் உடனே தௌபா செஞ்சுங்க. 2வது வமன் அலல திக்ரி ஃபைனல் மைஸ்தன் லிதன்கா, யார் பாவம் செய்யறாங்களோ அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பான். ஒன்றை பின் சோதனை மேல சோதனை வந்துட்டே இருக்கும். இது ரிலீஃப் ஆயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அடுத்த சோதனை வந்துடும். பாவம் செய்யறதுக்கு நெருக்கடியா வாழ்க்கை அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். நெருக்கடி வாழ்க்கை ரொம்ப நெருக்கடி, அது என்ன பண்றதே தெரியாது, மண்டையை பிச்சுட்டு இருப்பாங்க. இது காரணம் அதிகமா பாவம் செஞ்சிருப்பான். உடனே தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மீண்டு கொடுத்துருவான். 3வது நுக்தத்து சௌதா, அல்லாஹ் யார் பாவம் செய்யறாங்களோ உள்ளத்துல கரும்புள்ளி எல்லாம் குத்திடுவான். ஒரு கருப்பு புள்ளி டாக்டர் விழுந்துரும். நீங்க தௌபா செஞ்சு அந்த கருப்புள்ளி அழிஞ்சிரும். நீங்க தௌபா செய்யாம மேலும் மேலும் பாவம் செஞ்சுட்டே நீங்க சொன்னா அந்த கருப்பு புள்ளி உள்ளத்தை உண்டு உள்ளம் ஃபுல்லா கருப்பாகி இருளடைஞ்சு போய் எந்த ஒரு நல்ல விஷயமும், எந்த பயானம் கேட்டாலும் சரி, எந்த இமாம்கள்ட்ட போய் உட்காந்து அசீது கேட்டாலும் சரி, எவ்வளவு பேர் உபதேசம் பண்ணாலும் சரி, உள்ளத்துக்குள்ள போகாது. அல்ல உள்ளத்தை சீல் வச்சிருவான், பாவத்துல மூழ்கி போயிட்டா. அதனால கருப்புள்ளி உள்ளத்தை. 4வது சோதனைக்கு மேல் சோலை, முசிபத் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வெளியே பள்ளத்திலிருந்து எப்படி தண்ணி வேகமா இருக்குதோ அது மாதிரி சோதனை வந்துகிட்டே இருக்கும். 4வது. 5வது நல்லவங்க துவா பங்கு கிடையாது. நல்லவங்க துவா செய்யறான்னு சொன்னா அவங்களுக்கு அந்த துவால பங்கு இவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நல்லவங்க துவா இவனுக்காக துவா செய்ய சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தவே மாட்டான். 6வது வெக்கம் பிடுங்கப்படும். அவன்கிட்ட வெக்கமே இருக்காது. ஒருத்த பாவம் செய்யறான்னா வெக்கப்படுவான். அவர் பாக்குறாருல்ல, பாவம் செய்ய மாட்டான். அவர் பார்த்தானடா அவர் பெரிய ஆளாலும் பாவம் செய்வான். அந்த வெக்கம் இருக்காது. யார் அதிகமா பாவம் செய்யறாங்களோ வெக்கம் என்ற ஒரு சுபாவத்தை அல்லாஹ் பிடுங்கிடுவான். 6வது இல்முனை பிரகாசம் இருக்காது. என்னதான் நீங்க குரான் ஓதுனாலும் சரி, தீனல் செய்யணும், அந்த தீனோட அறிவு இருக்காது. எவ்வளவு குரான் ஓதுனாலும் சரி, எவ்வளவு திக்கு செஞ்சாலும் சரி, அந்த இல்முடைய தாக்கம், அந்த பிரதிபலிப்பு பிரகாசம் உள்ளத்தை எல்லாம் எடுத்துருவான் பாவம் அதிகமா செஞ்சா. 8வது மலக்குகள் துவா எனக்கு கிடைக்காது. மலக்கு சில பேருக்கு துவா செய்ய ஹதீஸ்ல வருது, அதான் சொல்ல நேரம் இல்லை. அந்த மலக்குடைய துவால இவனுக்கு பங்கு இருக்காது பாவம் செய்யக்கூடிய. 9வது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உள்ளத்தை எடுத்துருவான். அல்லாஹ் மகத்துவம் தெரிஞ்சவன் பாவம் செய்வானா? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாக்குறான்றது அறிவு இருந்தா இவன் பாவம் செய்வானா? அந்த கண்ணியத்தை, அந்த அந்தஸ்து அல்லாஹ் அவன் உள்ளத்தை எடுத்துருவான். 10வது கடைசியா மௌத்தா போகும்போது கலிமான்ற ஒரு நசீப் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால யார் பாவம் செஞ்சாலும் உடனே தௌபா செஞ்சுங்க. அல்லாஹ் தௌபா செய்ய அல்லாஹ் காத்திருக்கிறான், ரெடியா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடையாதீங்க. எவ்வளவு விஷயம் இருக்குது. எப்படி தௌபா செய்யறது அப்படின்னு சொன்னா உள்ளத்திலிருந்து தௌபா செய்யணும். அதாவது உடனே கை தௌபா செய்து உள்ளத்திலிருந்து தௌபா செய்யணும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடுகோலன், நிறைய இமாம்களே கொலை செஞ்சான். பெரிய பாவி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவன் காபால் தவாப் செய்யறதுக்காக வேண்டி வரான். வந்தோடனே எல்லாம் ஹஜ்ஜாஜை பத்தி எல்லாம் விரண்டு ஓடிட்டாங்க. ஏன்னு சொன்னா ஹஜ்ஜாஜ் அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா காரணமே இருக்காது, பிடிச்சி யாராவது கொலை செய்வான். எந்த காரணமே இன்றி ஒருத்தன் யாராவது கொலை செய்வான். அவனை கேட்க ஆள் கிடையாது, பெரிய அரசாங்கம். அந்த ஹஜ்ஜாஜ் யூசுப் காபா தவாப் செய்ய வர்றாரு. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் காபா தவாப் செய்யறாரு. ஏன்னு பார்த்தா அவன் கண்ணு தெரியாத குருடர், ஒரு குருட தவாப் செஞ்சு இருக்காரு. அப்ப அவர் தோலை தட்டி, யாப்பா நான் யாரும் தெரியுதா அப்படின்னு. தெரியல அப்படின்னு. நான் தான் ஹஜ்ஜாஜ் யூசுப் அப்படின்னா. ஐயோ பயந்துட்டான். நீ என்ன கேட்கற அப்படின்னு கேட்கறான். ஹஜ்ஜாஜ் யூசுப் கேட்கறாரு. அந்த குருட்டு நபர் சொல்றாரு, என் அல்லாட்ட கேட்கறேன், கண்பா வரணும்னு சொல்லி துவா செய்யற அப்படின்னு. அப்ப ஹஜ்ஜாஜ் யூசுப் சொல்றாராம், நான் 7 தவாப் சுத்தி முடிப்பேன், சுத்தி முடிக்கணும் கண்பார வந்துடும், வரலன்னு சொன்னா நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஹஜ்ஜாஜ் யூசுப் சொல்றாரு. காரணமே இல்லாம கொலை பண்ணுமா? இந்த காரணமா தேவை அவனுக்கு? அப்ப அந்த தவாப் செய்ய நபர் துவா செய்யறாராம், யா அல்லாஹ் இதனால வரைக்கும் என் கண்ணு தான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப கழுத்தே பிரச்சனையா இருக்குது, எனக்கு எப்படியாவது கண்ணை கொடுத்து சொல்லி தவாப் செய்ய முடிக்கிறாரு. அல்லாஹ் கண் பார்வை கொடுத்துட்டானா. அப்ப ஹஜ்ஜாஜ் யூசுப் கேட்டாராம், பார்வை வந்துச்சான்? வந்துச்சு. எப்படி வந்துச்சு? தெரியல அப்படின்றாரு. அப்ப ஹஜ்ஜாஜ் யூசுப் சொல்றாரா, இப்ப இதனால வரைக்கும் உதட்ட அளவு கண்ணை கூட கேட்ட, இப்ப நான் சொன்ன உடனே பயத்தை உள்ளத்துல உருக்கி கேட்ட பாத்தியா, அதனால அல்லா அவனுக்கு பார்வை கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அதனால தௌபா செய்யும் போது அல்லாட்ட மழுகி உள்ளத்தை உருகி, அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் தான் காப்பது சொல்லி உள்ளத்தால தௌபா செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயம் மன்னிச்சிருவான் என்பதாக சொல்றாங்க. 2வது சிறுவட்ட அதிகமா துவா செய்ய சொல்லுங்க. சிறுவட்ட 10 குழந்தைங்க பார்த்து துவா செய்யுங்க சொல்லுங்க. நீங்க தாழ்ந்து போகவே மாட்டீங்க. உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. உமர் ரலியல்லாஹு சிறுவர் பார்த்தா, சிறுவர்களே எனக்காக துவா செய்யுங்க, உமருக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உமர் ஏன்னா சிறுவர்கள் பச்சையில பிள்ளைகள், பாவம் அறியாத அந்த உள்ளங்கள் துவா அல்லாட்ட கையெழுதுனா அல்லாஹ் நிச்சயம் கையை வெறுங்கையை ஆக்க மாட்டான். சிறுவட்டு துவா செய்ய சொல்லுங்க. 2வது தொழுது துவா செய்ய சொல்லுங்க. 2 தொழுது துவா செய்யுங்க. 3வது 4வது நோன்பு வச்சு தௌபா செய்யுங்க, அல்லாஹ் ஏற்றுவான். 4வது நல்ல அமலுக்கு ஏதாவது செய்யுங்க, சதக்கா செஞ்சு துவா கேளுங்க, நல்லா துவா கபூலாக்குவான். உறவு முறை பேணுங்க. உறவு முறை பேணுல பெரிய நன்மை இருக்குது. ஒரு சஹாபி வந்து கேட்பேன், நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. உங்க தாய்க்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. தன் தாய் இருக்கிறாரா சலாசம் கேட்பாங்க. நான் இவன் தாய் வஃபாத் ஆயிட்டாங்க.
தாயோட தங்கச்சி ஹாலா இருக்கிறாளா அப்படின்னு சலாசம் கேட்பாங்க. நான் இவன் ஹாலா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ உங்க ஹாலா கூட, அதாவது அம்மாவோட தங்கச்சி கூட நீங்க அழகை முறை நடந்துக்கு அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிடுவான். சம்மந்தமே கிடையாது. நம்ம யோசிச்சு பார்த்தா அறிவே எட்டாது. நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன சஹாபாக்களுக்கு சலாசம் சொல்றாங்க, உங்க உறவு மொழி அழகான மொழி பேணிக்கு நல்லா பாவத்தை மன்னிச்சிடுவாங்க என்பதாக சலாசம் சொல்றாங்க. அதனால படைப்பினங்கள் உபகாரம் காட்டுங்க. உபகாரம் படைப்பினங்கள் மீது நம்ம ஏற்கனவே போன ஜுமால சொன்னோம், ஒரு விபச்சார பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணி போடுறதுக்காக வேண்டி அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு சொர்க்கவாதி ஆகிட்டான். அந்த உபகாரம் படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க. அல்லாஹ் கவலை கஷ்டத்தை சொல்லி, கவலைப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் எல்லாம் நான் பொறுமையா இருந்தேன், உன்னதான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கவலையும் கஷ்டத்தையும் அல்லாட்ட முறையிட்டு நான் பொறுமையா இருந்தேனே அல்லாஹ், அதுக்காக நீ பாவத்தை மன்னிச்சு அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சுவான். 10வது அதிகமா ஸலவாத் ஓதி துஆ செய்யுங்க, அல்லாஹ் மன்னிச்சுவான். ஸலவாத் ஓதி ஓதி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எவ்வளவு சம்பவம் இருக்குது தௌராத்துல. மூசா காலத்துல அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புறான், மூசாவே காட்டுக்கு போ, ஒரு பாவி இருப்பாரு, அவரை கழுவி குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அவர் அடக்கம் செய்ய அப்படின்னு மூசா அல்லாஹ் வஹி அனுப்புவான். மூசா போய் பார்த்தா ஒரு பாவி, எந்த அளவுக்கு பாவின்னு சொன்னா அந்த பாவியை ஊர் மக்களே சேர்ந்து செத்து போனவன் அவன் மோத்தா பண்ணி தூக்கி காட்டுல போட்டானா. இவன் தொடர்றதே பாவம், பார்க்கறதே பாவம், மண் அடக்கிற மண்ணி நாசமா போயிட்டு சொல்லி தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த சடலத்தை தேடி கண்டுபிடிச்சு மூசா குளிப்பாட்டி கஃன்லாம் செஞ்சு அடக்கம் செஞ்சாங்க. திரும்ப மூசா கேட்கறானா, யா அல்லாஹ் ஒரு பாவி ஊர் மக்களை ஒதுக்குற அந்த பாவி போய் ஒரு நபியான என் கையால குளிப்பாட்டி கஃன் செய்ய சொன்னியா அல்லாஹ், என்ன காரணம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றானா, மூசாவே இவர் பாவியா இருக்கலாம், ஆனா இவர் தௌராத்தை திறக்கும் போது அஹமது அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அஹமதுனா சலாசன் பேர் அஹமது முகமது, அஹமது பேர் வந்துச்சு. அப்ப இவர் ஸலவாத் ஊதிட்டார், ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறார். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கவாதி ஆகிட்டேன், அதனாலதான் உங்க கையால குளிப்பாட சொல்லணும்னு சொல்லி சொன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மூசாட்ட சொன்னானா. அப்படியேப்பட்ட பாவியே ஸலவாத் ஓதி எல்லா பாவத்தையும் மன்னிச்சான்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் தஆலா கையேந்தி கேட்டா ஸலவாத் ஓதி பாவத்தை மன்னிச்சு கேட்டா அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்க தயாரா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தர்ப்பம் போயின்னு சந்தர்ப்பம் கிடைக்காது, ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்ட்ட இப்பவே தௌபா செய்ய ஆரம்பிங்க. 2 பேரை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். முன்னாடி சொன்னதுதான், ஷிர்க்லயே மௌத்தா போன பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், கடைசி சக்ராத் கால தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதனால இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவனை பொருத்தத்தை பிறகு தௌஃபீக் வல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.